ஹலோ டூட்ஸ், வெல்கம் டு இது நம்ம டெக்கு வித் தனுஷ். என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெக் ஈவெண்ட் வந்து போனேன்னா அது வந்து என்னோடய 12th ஸ்டாண்டர்டில். ஆக்சுவலி எனக்கு அப்போ வந்து என்னோடய ஏஜ் 18. ஸோ நான் அந்த வயசுலேயே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டெக் ஈவெண்ட் வந்து போனேன் பெங்களூரில். இட்ஸ் அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்ட்க்கு நான் வந்து ஃபெஸ்ட் 2022க்கு நான் போனேன். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வந்து எனக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிள் டேவாக இருந்துச்சு. ஏன் வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் டேவாக இருந்துச்சுன்னா, நான் வந்து எனக்கு டோட்டலி ரொம்ப புதுசு இந்த டெக் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணுறது, அங்கே இருக்க பீப்புள்ஸ் மீட் பண்ணுறதுலாம் இட்ஸ் ஜஸ்ட் நியூ திங் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல நான் அங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட நேம்லாம் பார்த்துட்டே இருக்க சொல்ல நிறைய பேர் நேம்ஸ் வந்துச்சு. பட் நான் ஒருத்தர் நேம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கு. அவங்க வேறு யாரும் நம்ம டாக்கில் இருக்க மிஸ் அபி மேம் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க நேம் பார்த்தேன், அபிராமி சுகுமாரன் சொல்லிட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஜஸ்ட் வாண்டட், என்ன தமிழ் நம்ம ஊர் ஆளுங்க பேர் பெங்களூர்லேயும் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இப்போ வந்து நம்ம அவங்க கூட இப்போ பேச போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட் வி வெல்கம் மிஸ் அபி மேம். ஹவ் ஆர் யூ மேம்? எப்படி இருக்கீங்க? சூப்பர் தனுஷ், தேங்க்யூ. நீங்கள் லிங்க்டின்ல கனெக்ட் ஆகி பிங்க் பண்ணும்போது தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங் அண்ட் எனக்கு ஐம் வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் பாட்காஸ்ட். வெரி தேங்க்யூ மேம். ஓகே மேம், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் எந்த ஒரு டெக் பீப்புளை பார்த்தாலும் நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, how you start your tech life? உங்கள் டெக் லைஃப் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க ஃப்ரம் your childhood to still now? உங்கள் டெக் லைஃப் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? நான் வந்து ஐ திங்க் அந்த டைமில் 9th ஸ்டாண்டர்ட் அப்போலேருந்து அது கொஞ்சம் 9th ஸ்டாண்டர்ட் அரௌண்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்போ வி ஸ்டார்ட் நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லெசன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். அதில் ஒரு லைக் பேசிக் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ப்ரோக்ராமிங் சாப்டர்ஸ் அது மாதிரி இருக்கும் அந்த சப்ஜெக்டில். ஸோ அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் பட் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே அந்த 2 years 9th and 10th இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு 11th and 12th ஐ டுக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்ததுன்னு ஐ ஃபிகர்ட் தட் எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் தான் எனக்கு இன்க்ளினேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் பிகமிங் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபுல்லாக டெவலப்பராக இருக்கணும் அப்படின்னு ஃபுல் டைம் அதுதான். நான் 11th 12th அப்புறமும் ஸ்கூல் முடித்த உடனே நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஜாயின் பண்ணேன். நான் வந்து அந்த டைமில் ஜாவா, அப்புறம் விஷுவல் பேசிக், ஆரக்கிள், ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸில் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். C++ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்படின்னா ஒரு 1 year நான் கிளாஸஸ் எடுத்தேன். ஐ டுக் கிளாஸஸ் ஃபார் மை செல்ஃப். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆச்சுன்னா ஐ ஸ்டார்டட் பில்டிங். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து எக்ஸசைசஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறது, இல்லை அவங்கள சால்வ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா நான் வந்து அங்கே டீச்சும் பண்ணி நானும் டெவலப் பண்ணுற டைம் கிடைக்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிக் ஐ ஷுட் சே. அதில் வந்து எப்படின்னா மை காம்பன்சேஷன் வாஸ் கெட்டிங் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர், ஒர்க்கிங் தேர். அவ்வளோதான். அப்போ வீட்டில் கம்ப்யூட்டர் இது இல்லையா, ஸோ அங்கே போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் நியூ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அப்புறம் அதில் படிக்கும்போது ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி தேர் ஆக்சுவலி. எஸ் மேம். பட் வந்து நீங்கள் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கீங்க. 2006 பாஸ்ட் அவுட் பேட்ச் நீங்கள். ஸோ உங்கள் காலேஜ் டெக் லைஃப் எப்படி இருந்துச்சு? உங்கள் காலேஜ் டெக் லைஃப்க்கும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்க டெக் லைஃப்க்கும் வந்து அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலேஜ் டெக் லைஃப் வந்து மோஸ்ட்லி லேர்னிங் இல்லையா? வி ஆர் ஆன் த லேர்னிங் பாத். லீனியராக இப்படி தான், இதுக்கப்புறம் இதை லேர்ன் பண்ணணும், இதுக்கப்புறம் இதை லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு டைமும் இருக்கும். நிறைய அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம வந்து வீல் ஃபிகர் அவுட், ரைட்? தட்ஸ் த டைம் யூ ஃபிகரிங் அவுட் யுவர் பேஷன் அஸ் வெல். எனக்கு வந்து ஓகே டேட்டா பேசஸ்னால் பிடிக்கும் அப்படின்னுங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட டேட்டா பேஸ் ரிலேட்டடாக ப்ரோக்ராம் பண்ணுறது அதில் தான் நான் ரொம்ப இன்க்ளைண்டாக இருந்தேன் அப்போவே. அப்போது டைம் நிறைய இருந்ததுனால லீனியராக இருந்தது. ஒரு லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு லீனியராக இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அதான் காலேஜ்லேயும் அப்போ தான். பட் அட் அ டைம் யூ ஹேவ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். யூ ஹேவ் டு டூ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், டேட்டா பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். அபார்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். லைக் எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் அது நல்லது தான். ஏன்னா அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா we'll get trained in different areas and we'll also be abreast of everything that's happening around us. So அதுக்காக that was a good curriculum I would say. அதுக்கப்புறம் ஏன்னா பேச்சுலர்ஸில் நம்ம படிக்கலன்னா அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸில் ஸ்பெஷலைசேஷன் ஆகிடும் இல்லையா? ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயத்தை தான் படிப்போம், ஒரு பேப்பர் எடுத்து. அப்போது ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஸோ தட் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ் ஆஃப் லேர்னிங் எவ்ரி திங் அண்ட் மேக்கிங் ஷுர்
you're very sure that this is your passion அப்படிங்கிறது. அதுதான் அது அது அந்த சாய்ஸ் நமக்கு கொஞ்சம் அந்த அவேர்னஸ் முதலே இருக்கு. இது நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இருக்காது. ஐதர் வே அந்த ஜேர்னியை ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. யூ ஹேவ் டு கிவ் யுவர் 100% ஃபுல் சான்ஸ் டு ரியலைஸ் வெதர் ஆர் நாட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஜாப் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா, லேர்னிங் இஸ் நாட் லீனியர். ஏன்னா அவ்வளோ டைம் இருக்காது. ஒர்க் பண்ணும்போது நம்ம அதை ப்ராப்ளம் சால்விங் மோடில் போயிடுவோம். அதை நம்ம செஞ்சு முடிக்கணும், இது செய்யணும், அப்படி ஒர்க் ரிலேட்டடாக. அப்போ படிக்கிறதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் த ஜாப் லேர்னிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது டெஃபினெட்லி. யூ ஹேவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்ட் வென் யூஆர் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ் டு லேர்ன். அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். எக்ஸாக்ட்லி மேம். ஓகே மேம், இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கோட் விபாசனா பற்றி தான். வாட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் தி கோட் விபாசனா? அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி தோன்றுச்சு, அது சொல்லுங்க. பிகாஸ் ஒரு சொல்லுங்க சொல்லி முடிங்க. அதுதான் மேம், அந்த கோட் விபாசனான்றது உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இக்னைட்டாக அந்த விஷயம் உங்களுக்கு என்ன? இப்போ அதுக்கு ரீச் வந்து வேற லெவலில் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கிங் தோணிருக்கும்ல, அது உங்களுக்கு எப்போ தோணுச்சு, எப்படி தோணுச்சு? கரெக்ட். கோட் விபாசனா மெயினாக எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம் டே டு டே பேஸில் இருந்தால் கூட 2 பேஷன் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். ஒன்று வந்து த பேஷன் ஃபார் கோடுங்கிறது நாட் கோடிங்கும் போது வெறும் உட்காந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லை. கோடிங் இன்வால்வ்ஸ் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ். அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை டேட்டா பேஸாக இருக்கட்டும், இல்லை மெஷின் லேர்னிங், சும்மா ஒரு 4 லைன் மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ த ஓவரால் திங் ஐ வுட் கால் கோடிங் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் கோடிங் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் அரவுண்ட் இட். ஸோ அது எனக்கு ஒரு பேஷன். இன்னும் டு சால்வ் அப்ளிகேஷன்ஸ் or to create programs to solve something, a business application. அது மெயின்னால அது ஒரு பேஷன். இன்னொன்று வந்து யோகா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய ஸ்கூல்ஸில் யோகா வந்து பார்ட் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங்கே இருக்கும். எனக்கு அது மாதிரி இருந்தது. பட் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன் எடுக்கணும், யோகா ட்ரெயினர் சர்டிஃபிகேஷன் எடுக்கணுங்கிற பிளான்லாம் இல்லை. பட் எனக்கு அது கொஞ்சம் நேச்சுரலாக வரும்னு எனக்கு நேச்சுரலாக நான் அது பண்ணும்போது, லைக் how I was naturally inclined to do programming, I was also inclined towards yoga. ஆனால் அது ஃபுல் டைமாக அது எப்போவுமே பண்ணணும் அப்படின்னு இல்லை. எனக்கு அது பண்ணும்போதெல்லாம் அதை நான் என்ஜாய் பண்ணுவேங்கிறது நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால நான் என்ன பண்ணேன், 2017 I got certified for yoga teacher training. ஸோ அது அப்புறம் மெடிடேஷன், இதெல்லாம் நிறைய மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஷாம்பவி மகாமுத்ரா ட்ரைனிங் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அதில் இன்க்ளினேஷன் ஜாஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி அந்த யோகா சைடில் ஒரு யோகா மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு விஷயத்தையும், இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஒரு கோடிங்கில் இருக்கிற விஷயத்தையும், அதோட அமால்கமேஷன் தான் கோட் விபாசனா. ஸோ எப்படி ஸ்பார்க் என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் யூ கேன் பில்ட், அதுக்காக எல்லா அப்ளிகேஷனையும் யோகா ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எப்படி இந்த கான்செப்டை கொண்டு வருது, பேர்லேயே இருக்கிற மாதிரி, ப்ளஸ் அதோட பிரின்சிபலில் அது இருக்கணும். இட் டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணுறது, இட் கேன் பி ஃபார் வேரியஸ் பிஸ்னஸஸ், ஃபார் வேரியஸ் டெக் ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம், யூஸிங் கூகுள் கிளவுட் ஆஃப்கோர்ஸ். அந்த பிளான் இருந்தது. ஸோ அப்படி யோசிக்கும் போது என்ன யோசிச்சேன்னா, இப்போ விபாசனாங்கிற ஒரு இதில் வந்து பை பிரின்சிபல் யூ இன்ட்ரோஸ்பெக்டிவ்லி, நான் விபாசனா பர்சனலி செஷன் அட்டென்ட் பண்ணது கிடையாது. பட் நிறைய பேர் அதை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இது பண்ணால் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, சைல்ட்ஹுட் ட்ராமா இல்லை வாட் எவர் இட் இஸ், அதுலேருந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஃபைனலி தே ஆர் ரியலைசிங் தெம்செல்ஃப், அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுன்னு ரொம்ப ஹைலி அதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரீட் பண்ணேன். அப்போ தெரிஞ்சது, இட் இஸ் வேர் யூ லிசன் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்ட்ரோஸ்பெக்டிவ்லி நமக்குள்ளேயே ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அந்த பீரியடில் நமக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு லிசன் பண்ணுவோம், நமக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவோம். பட் மியூச்சுவலாக பேசுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த ஒரு கான்செப்டை இது கொண்டு வரணும், மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ அதனால அந்த பை பிரின்சிபல் இந்த ப்ரோக்ராமிங் செஷன்ஸ் அப்படி இருக்கும். எப்படின்னா, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், பட் யூ ஓன்ட் பி, நீங்கள் கொஸ்டின் கேட்குறதோ இல்லை வீடியோ ஆன் பண்ணி வைக்கிறது, மைக் ஆன் பண்ணி எதாவது கேட்குறது, அதெல்லாம் இன்டர்மீடியேட் இந்த மிடில் ஆஃப் த செஷன் இருக்காது. யூ வில் கெட் அ சான்ஸ், கடைசியில் பண்ணிட்டாமா இல்லையா, ரொம்ப ஷோ ஸ்டாப்பர்லாம் இருந்ததுன்னா டீம் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும்னு பண்ணது தான் கோட் விபாசனா. பட் அதோட ரீச்சே இப்போ வேறு லெவல் மேம், அது உங்களுக்கே தெரியும். பிகாஸ் வந்து எஸ்பெஷலி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோர் தென் அவர் இன்க்ளூடிங் மீ ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட கோட் விபாசனா இருக்கும். ஸோ வி கேன் சப்போர்ட் யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா மேம், இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம்,
ஒரு டெக் பர்சனாக இருந்தீங்க, ஒரு யோகினியாக இருந்தீங்க, இப்போ ஒரு ஆத்தராகவும் மாறிட்டீங்க. இப்போ உங்கள் புக் லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தோம். எதனால மேம் அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி மேம் வந்துச்சு உங்களுக்கு ஒரு புக் எழுதணும்னு சொல்லிட்டு? பிகாஸ் உங்களுக்கு வந்து டெக் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டப்ஸ் இருக்கும். ஒர்க், ஃபேமிலி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோட் விபாசனா சொல்லிட்டு உங்களை சுற்றி ஒரு நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இந்த டைம் எப்படி ரீஃபைன் பண்ணி நீங்கள் இது ஒரு சூப்பரான புக்கை கிரியேட் பண்ணீங்க? எது உங்களை அதை இன்ஸ்பயர் பண்ணிச்சு? ரியலி எனக்கு வந்து அப்படியே வாண்டரிங்காக இருக்குது. இவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்க பர்சன் எப்படி கரெக்டாக இந்த புக்கு how is it possible மேம்? ஸோ இஃப் யூ கோ த்ரூ த ஜேர்னி யூ வில் நோ. நான் இது வந்து முதல்லயே எனக்கு தெரியாது ஆத்தராக ஆகணும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பப்ளிஷரோட ஒர்க் பண்ணும்போது இப்படிலாம் இருக்கும்னு எனக்கு முதலே தெரியாது. நான் இன்ட்ரெஸ்ட் பாட்டுக்கு அப்புறம் வரேன் எப்படி வந்தது அந்த ஸ்டார்டிங். பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, வென் யூ ஒர்க்கிங் வித் த ப்ரொஃபஷனல் பப்ளிஷர் யூ வில் நோ தட் அவங்க வந்து ஒரு டைம்லைன் கொடுப்பாங்க. கொடுத்தா கூட நீங்கள் உங்களோட டைம்லைன் டிசைட் பண்ணிக்கலாம். நான் இந்த புக்கை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. அந்த 1 yearல எவ்வளோ பேஜஸ் நீங்கள் எழுதணும், அந்த பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, என்னென்ன அவுட்லைன் எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ டைம் கொடுக்க முடியும், ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வீக்கெண்டில் ஒரு வீக்லேயோ, அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டைம் டெடிகேட் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமா தெரியல. எது கஷ்டமான விஷயம் இருந்ததுன்னா, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கும். இது வந்து தெரியுமா, இது வந்து நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ரீட் பண்ணுறவங்களுக்கு அந்த ரீச் இருக்குமாங்கிறது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது படித்தா நமக்கு ஒரு ஆஹா மூமெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் ரீட் பண்ணுறவங்களுக்கு அதே இன்ஸ்பிரேஷனலாக இருக்குமான்னு தெரியாது. அதனால நான் எனக்கு ரீட் பண்ணும்போது பிடிச்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ரீடிங்கில். அதை யோசிச்சு பண்ணுறதுக்கே அந்த ஒரு பார்ட் தான் அது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அன்டில் எல்லாமே முடிச்சுட்டு டெக் ரிவ்யூவர்ஸ், அவுட் சைட் ரிவ்யூவர்ஸ்க்கு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இதை வேறு மாதிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க டோட்டலாக அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு எப்படின்னா, அந்த டெக் ரிவ்யூவர் செஷன் முடிச்சு நிறைய விஷயம் தெரிய வந்து நிறைய சேஞ்ச் பண்ணேன். ஸ்டில் என்னோட ஸ்டைலில் தான் இருக்கும். பட் அவங்களோட பெர்செப்ஷனில் இப்படியும் யோசிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது, எதுக்கு இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா, வெதர் ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டட் டு பி அன் ஆத்தர் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் நான் டெக் ஆத்தர் ஆவேன் அப்படின்னு தட் வாஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் தாட். எனக்கு எழுதணும், இல்லை இது மாதிரி நிறைய எழுதணும், நிறைய முதல்லலாம் எழுதியிருக்கேன் நிறைய. இப்போ அப்புறமா அந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்டார்டிங் நிறைய எழுதாமல் தான் இருந்தேன். பிகாஸ் ஆத்தர் ஆகணும்னா நான் நினச்சேன், ஓகே ஐ கம் அப் வித் சம்திங் தட் ஐ வாண்ட் டு ரைட். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆத்தராவோ இல்லாட்டி ஒரு நாட் ஃபிலசாபிக்கல், எசென்ஷியலி ஒரு செல்ஃப் ஹெல்ப் ஆத்தராவோ எவென்ச்சுவலாக எழுத முடியும் அப்படின்னு நினச்சேனே தவிர டெக் ஆத்தராக வில் பி மை ஃபர்ஸ்ட் புக் நான் இமேஜின் பண்ணல. But I figured, I think publishers வந்து noticed some of the blogs I posted and they came up with it saying your style is good, and the எழுதுற style, அதை வந்து can you think of a concept in the databases area where ஏன்னா databases books வந்து not that there are no new books now in the recent times அப்படின்னு இல்லை. பட் நீங்கள் எழுதுறது வந்து இப்போ இருக்கிற ML and AI வேர்ல்டில், LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வேர்ல்டில் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெலவென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ளஸ் மெஷின் லேர்னிங்க்கு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணணும் எப்படி, ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரிஜினல் டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் புக் உங்களால் அது மாதிரி யோசிக்க முடியுமான்னு என்னோட பிளாக்ஸை பார்த்துட்டு ரீச் அவுட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக், வை நாட். திஸ் இஸ் சம்திங் தட் ஐவ் பீன் டூயிங். டேட்டாபேசஸ் ஹஸ் பீன் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ லாங் டைம். ஸோ வை நாட்டுங்கிறத யோசிச்சு தான் அக்செப்ட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆத்தர் ஆகணும்னு ஒரு சைடு. எஸ் மேம், பிகாஸ் நானும் புக்ஸ் படித்தேன். என்னென்னா உங்கள் வே ஆஃப் நரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. புக்கில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு டேட்டா பேஸே தெரியாதவங்க கூட அந்த புக்கை படித்தா கூட தே காட் சம்திங் ரிகார்டிங் டேட்டா பேஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் ரியலி ஹவுசம் மேம். ஓகே மேம், நெக்ஸ்ட் வந்து என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து என்னோட டெக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். இப்போது ஒரு டெக் பீப்புள் வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூகுள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் மேம்? அப்பார்ட் ஃப்ரம் டெக் அண்ட் நான் டெக் ரெண்டுமே நான் கேட்குறேன். எந்த ஸ்கில் செட்டில் இருந்தாலும் அந்த ஏரியா, இஃப் தட் ஏரியா இஸ் அ ஜாப் ரோல் இன் கூகுள், தென் தே கேன். தேர் இஸ் நத்திங் தட் வுட் ஸ்டாப் தெம். பட் இப்படி இதெல்லாம் ஸ்கில்டாக இருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குங்கிறது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அந்தந்த ஜாபுக்கு அந்தந்த டீமுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த ரெக்ரூட்டிங் டீம் மெம்பர் யார் ரீச் அவுட் உங்களை பண்ணுறாங்களோ, இல்லை அந்த போஸ்ட் யார் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அந்த கரியர் சைட்டில், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். மற்றபடி
there's no such restriction. நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டியராக இருக்கலாம், இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆப்ரேஷன்ஸ் பர்சனாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் யூ நோ, ஒரு பேக் அண்ட் ரோல் பர்சனாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் யூர் கேப்பபிள் ஆஃப். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். கரியர் சைட்டில் போய் பார்த்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் மேட்ச் ஆகுதா, இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணிட்டா, then if you know someone who knows you for your work, then அவங்க கிட்ட உங்களை ரெஃபர் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். பட் உங்களை ஒர்க் லெவலுக்கு தெரியாமல் சும்மா ரேண்டமாக பிங் பண்ணி சொன்னேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாட் லெவல் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆர் வாட் லெவல் ஆஃப் காமெண்ட் யூ வில் ப்ரொவைட் ஃபார் தியர் ஒர்க், தட் இஸ் நாட் கேரண்டீட் இல்லையா. ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இட் இஸ் நாட் அட்வைஸ்ட் ஆல்சோ. த ஒன் திங் தட் இஸ் அட்வைஸ் இஸ், உங்களுக்கு உங்களோட ஒர்க் லெவலில் உங்களை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ரெஃபரல் கேட்கலாம். அப்படி இல்லை, இஃப் யூ ஹேவ் அ சாலிட் ப்ரொஃபைல், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் உங்களோட வாய்ஸ் லிங்க்டின்ல இருக்கிறது, பி ப்ரெசென்ட், இந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத ஷேர் பண்ணுறது, சும்மா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலில் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, unless you feel that I'm super qualified இந்த மாதிரி எனக்கு I don't like writing in public or showing that off in public, that's okay, that's a different set. In that case, make sure you have a strong case to be shortlisted for that role and to crack that interview. இல்லை உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி வேணும், ரீச் வேணும், உங்களை ரெக்ரூட்டர்ஸ் அவங்களே வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா you have to make that noise, you have to be present, you have to voice yourself. அது கண்டிப்பாக இருக்கு. எந்த ரோலாக இருந்தாலும் அது முக்கியம். ஏன்னா எல்லா ரோல்லையுமே சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. இது சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல வரல, நீங்கள் இதை அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம், இல்லை இது இப்படி தான் நான் சால்வ் பண்ணேன்னு சொல்லலாம். எனிதிங், ஒன் லைன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், எந்த பேக்ரவுண்டில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் அடிக்கடி வாய்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் the right folks will reach out to you. So that is one thing that I would say. ஓகே கைஸ், அப்கமிங் எபிசோட்ஸில் பேசுவோம். தொடர்ந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் நம்ம அபி மேம் கூட. ஸோ அது வரைக்கும் ஒரு குட்டி பாய் பாயோட இது நம்ம டெக்கு வித் தனுஷ் க்ளோசிங் ஆஃப். பாய்.